அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். பர்டிகுலராக அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு மிக முக்கியத்துவம் இருக்குது. அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறோம். அது என்ன புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் தி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி? உங்களுக்கு தெரியும், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி at a distance from the center of earth equals to the distance of the earth. அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமியோடைய டயாமீட்டர், விட்டம், அவ்வளவு தூரத்துக்கு, விட்டம் தூரத்துக்கு சென்டர்லேருந்து ஒரு பொருள் போயிடுச்சுன்னா அதனுடைய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளவா மாறும், இதான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம சாதாரணமாக என்ன யோசிப்போம் கேட்டிங்கன்னா, this can be done using the simple expression, that is acceleration due to gravity. Camera close ஆகுதுல, due to gravity g at a higher height h is equal to g into 1 minus 2h divided by r. Simple. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே h என்னதான் மாறிடுது, it becomes 2r மாறிடும். ஸோ r என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். 1 minus a number which is bigger than 1 இது நெகட்டிவாக மாறிடும். ஸோ gh becomes நெகட்டிவ். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி இருக்க முடியாது, நெகட்டிவாக இருக்க முடியாது. மீனிங் இந்த ஃபார்முலாவை நீங்கள் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி பேசிக் ஃபார்முலா, பேசிக் ரிலேஷன். ஸோ பேசிக் ரிலேஷன் என்ன சொல்லுது, ஃபோர்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு g இன்டூ mass of the earth into mass of that particular object divided by r square. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த r எவ்வளோ பாயிடுச்சு, r becomes 2r. ஸோ 1/4 g into m divided by r square, this is 9.81. ஸோ இப்போ என்ன போயிடுச்சு, 9.81 divided by 4, this becomes 2.45 meter per second square. இப்போ என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், எப்போ இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைட்டோடைய அளவு இந்த ரேடியஸ்க்கு கம்பேரபிளாக வந்துட்டா இந்த ஃபார்முலா பயன்படுத்த முடியாது. ரைட். இது சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், சர்ஃபேஸோட கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய பகுதி, இதுக்கு பயன்படுத்த முடியுமே ஒழிய ஃபார் வெரி ஹியூஜ் டிஸ்டன்ஸ்க்கு அந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. நீங்கள் எங்கே என்ன செஞ்சாகணும், பேசிக் பிரின்சிபிள் வழியாக தான் சால்வ் பண்ணி ஆகணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன செஞ்சோம், நம்ம சால்வ் பண்ணோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க, எங்களுக்கு தெரிவிங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள் இப்படி ஒரு சேனல் இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்லாம் வந்து கஷ்டம்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோவே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு சார் நம்புகிறேன். கலாபாரதியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.